தமிழ்நாட்டின் அடையாளங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம் சொன்னால் அது ஆனந்த விகடன் சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது. இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சுன்னு சொன்னால் 100 ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. 1926 ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலேருந்து ஓடிடியிலேருந்து சினிமா எத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த விகடன் அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது. எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார் இருந்து பாலசுப்ரமணியம் சார்லேருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினாலும் அது வந்து மிக கம்மி தான் ஆகும். ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நம்ம வந்து சந்திப்போம், நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். சில வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது, நான் சொல்கிறது அவரு ஒத்து போகாது. இருந்தாலும் சிரிச்சுட்டே விடைபடுறோம். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்போ கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது. அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் ஆனந்த விகடனில் வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிழிப்பாங்க. அதில் ரொம்ப கிழிச்சு போட்டது நம்மளை தான். இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் இல்லை. அவர் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வந்தவர். நிறைய விஷயங்கள்ல எல்லா துறையும் ஒரு அறிவு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு, அவருடைய அறிவிற்கு, அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடியாக சம்பாதிக்கலாம். இல்லைன்னா அது வந்து அதுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்து ஆனந்த விகடனை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை வாசகர்களை வந்து அந்த வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்தக்கது. இது வந்து வேள்பாரி 1,00,000 பிரதிகளை போயிருக்கோன்னு சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விகடன். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது 1000 ரூபாய் சொன்னால் அதை விற்கிறதுக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணணும், அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும். ஆனால் அந்த ஆனந்த விகடனில் தொடர கதையாக வந்தால் போதும், எந்த விளம்பரமும் வேண்டாம், அப்படி போய் அது வந்து சேரும். ஸோ சீனிவாசன்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தொடரணும் நம்ம இந்த ஸ்நேகம். அண்ட் இந்த விழா நாயகன் சுபா பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ மிக அருமையாக வந்து பேசி அமைந்திருக்கும் கோபிநாத், அவர் எப்பவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த நீயா நான் அவர் நடத்துகிற வந்து அந்த நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க, எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த பாட்டும் நானே பாவம் நானே மாதிரி எல்லா அணிலையும் இவரே இருப்பார், இவரே வக்கீல், இவரே ஜட்ஜி. அருமை. இதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் IAS அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் மிக பெரிய பேராசிரியராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ, அற்புதமான பேச்சு. சிறுதி பேதம், ஆமாம், சிறுதி பேதம்லேருந்து ஆரம்பித்து தப்பு தாளங்கள், நிறைய தப்பு தாளங்கள். சரி, எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு. அந்த ரொம்ப அது வந்து நமக்கு வந்து அந்த இருந்து வந்து இரும்பு வந்து இங்கே தான் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து 2 ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவர் வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் சங்கர் சார். ஸோ நம்ம வந்து 70s 80s 90s வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார் எல்லாம் விட்டா ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று மணிரத்னம், இன்னொன்று வந்து நம்ம சங்கர். பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது,
அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி சரிவு இருக்கும், ஒரு நல்ல ஒரு தத்துவம் இருக்கும், சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 அட்வைஸ் மாதிரி ஒரு திசைங்க இருக்கும். அவர் கூட வந்து 3 படம் பண்ணது 3 வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல எனக்கு தெரியும், அது வேள்பாரி வந்து அவர் தான் டைரக்ஷனை போகிறாரு, அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரி ரசிகர்களே, ஆனந்த விடன் ரசிகர்களே, சு வெங்கடேசன் ரசிகர்களே, அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும், மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான், நீங்கள் தயவு செஞ்சு வரணும், நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் எனக்கு ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்கும், இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும், நான் எப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் இங்கே வைசாக்லேருந்து. அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கெங்கே மேரேஜ் இல்லை உங்களுடைய மகாபலிபுரம் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டர் இந்த பக்கம்தான், 2 நிமிஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி அது வந்து அன்பு தான், அன்பில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து சு வெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வேள்பாரி வந்து 1 லட்சம் பிரதி வந்து வித்திருக்கு, அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு. 1 லட்சமா? எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பொன்னியின் செல்வன் கூட 1 லட்சம் போகல சார், இது சூப்பர் சார், சூப்பர், எக்ஸலண்ட், அது விழா வந்து வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மற்றவங்க கேட்பாங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வரலன்னா கூட நான் ஒன்றும் இது இல்லை, அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச். சரி சார் நான் வந்து வர்றேன், பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார், ஃபுல்லாக 25% தான் நான் படிச்சிருக்கேன், ஃபுல்லாக அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன், நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க. ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி, சினிமா பார்த்தா எப்படி இருக்கும், சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும், இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன், பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடாதீங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, நான் இங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுது, எல்லாம் வந்து வாசகர்கள், எல்லாம் வந்து இலக்கியவாதிகள், பெரிய வந்து லர்னட் பீப்புள். ஸோ இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சொல்கிறாங்க, முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் நான். அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது.